தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம். முன்பொரு காலத்தில் ஒரு மந்திரவாதி ஆடியோ நாவல். எழுதியவர் ஸ்ரீராம் விஸ்வநாதன். வாசிப்பது ரே விஜயலட்சுமி. அத்தியாயம் 62. கார்ச்சனன். முன்பொரு காலத்தில் ஒரு மந்திரவாதி தன் ஊரில் முதலில் மின்விளக்கு என்ற வஸ்து தோன்றிய போது அதனை பற்றி நன்கு விசாரித்து தெரிந்து கொண்டான். நாடு முழுவதும் வழிந்தோடும் கண்ணிற்கு புலப்படாத ஒரு சக்தியினால் தன்னால் இயங்கும் கருவிகள் மனித வாழ்க்கையை சுலபமாக்கப் போகிறதென்று கேள்விப்பட்டவுடனே அவனுக்கு தோன்றிவிட்டது, இது நிச்சயமாக கார்ச்சனன் வேலைதான் என்று. கார்ச்சனன் மந்திரவாதியின் பாலிய சிநேகிதன். மந்திரஜாலத்தின் சூத்திரங்களை அவர்கள் ஆராய்கையில் நிஜம் என்ற இயல்பு அதன் மதியை லட்சணமாக கட்டி காக்கிறதென்றும், மந்திரம் அதன் காமத்தை தூண்டி கலவையின் இன்பத்தைப் போல் தன்னை மறந்த புனைவை அங்கு ஏற்படுத்துவதினால் மந்திரஜாலம் ஏற்படுகிறது என்றும் தெரிவு அடைந்தனர். இதற்கு பெரும் உறுதுணையாக செயல்படுவது பார்வையாளன்தான். ஒரு மந்திரஜாலம் நிகழ்கையில் அதற்கு பார்வையாளன் தேவைப்படுகிறான். அதனை நிகழ்த்தும் மந்திரவாதி வெறும் கருவிதான். அவன் கர்வம் மிகுந்த பலசாலியாக மற்றவர்களுக்கு தெரிந்தாலும் தன்னைத்தானே பிழைகளினால் மாற்றிக்கொள்ளும் பௌதீக இயற்கையானது தனக்குள் ஓடும் சூட்சுமமான நதிகளை முப்பரிமாணத்திற்குள் வழிய வைக்க மந்திரவாதியை மடையாக பயன்படுத்தி கொள்கின்றதே தவிர மந்திரவாதி மந்திரஜாலங்களுக்கு அதிபதியாக மாட்டான் என்று அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்தனர். நன்மை தீமை என்ற கர்ம வினையை அனுபவிக்கும் மனித இனத்தின் கொம்பும் மேளமும் தான் ஒரு மந்திரவாதி என்ற மாயதுவாரம் என்ற நூலில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அந்த முழு நூலும் லக்கு என்ற மந்திர மொழியிலேயே எழுதப்பட்டிருந்தது. இதனை போன்று 60 நூல்கள் மந்திரஜாலத்தின் தத்துவத்தை வெவ்வேறு விதத்தில் அணுகின. மந்திரவாதிகள் மனிதர்களைப் போல் அறிவை புரிந்து கொள்வதில்லை. அவர்கள் தலைகீழாக புரிந்து கொள்கிறார்கள். அதில் பகுத்தறிவானதே அமானுஷ்யம், மந்திரஜாலமானதே பகுத்தறிவு. மாயத்வாரம் பகுத்தறிவை பேசும் அமானுஷ்யமான நூல். கார்ச்சனன் புரிந்து கொண்டது என்னவென்றால், பார்வையாளர்களை அதிகப்படுத்தி கொண்டே போனால் மந்திரஜாலம் அதிகரிக்கும். மேலும் அவர்களை வசீகரிக்கும் ஏற்பாடுகள் செய்தால் அவர்கள் அறியாமலேயே அவர்களை பெரும் மந்திரஜாலத்தில் ஈடுபடுத்த முடியும். அப்போது மந்திரவாதி கார்ச்சனனை கேட்டான், இதனை செய்வதனால் உனக்கென்ன லாபம் என்று. அந்த கேள்விக்கு கார்ச்சனன் பதிலும் கூறவில்லை. அதற்கு பிறகு அவர்கள் சந்தித்து கொள்ளவும் இல்லை. கார்ச்சனன் மந்திரவாதியின் தோட்டத்தில் ஒரு செய்திச் செடியின் விதையை புதைத்து வைத்திருந்தான். மொழியின் ஒரு வரியினாலோ அல்லது சொற்றொடர்களின் குவிப்பினாலோ சொல்ல முடியாத விடயங்களையும் மந்திரவாதிகள் தங்களுக்குள் பரிமாறிக்கொள்ள செய்திச் செடிகளை புதைத்து வைப்பார்கள். அதன் விதையை புதைத்த மந்திரவாதி அதன் பழத்தை உண்ணும் பருவத்தில் செய்தியை புரிந்து கொள்ள வேண்டிய மற்றொரு மந்திரவாதி அதற்குண்டான முதிர்ச்சியை அடைந்து விடுவான் என்ற கணிப்பில்தான் செடியை புதைப்பான். கார்ச்சனன் புதைத்த விதை மரமாக வளர்ந்து அதன் பழத்தை உண்டபோதுதான் தெரிந்து கொண்டான் மந்திரவாதி கார்ச்சனன் பிறப்பே இல்லாதவன் என்று. அவனுடையதாக எல்லா யுகங்களிலும் ஒரு இரத்தமும் ஒரு எலும்புக்கூடும் ஒரு மண்டையோடும் ஒரு முழு உடலுக்கான தோலும் பலர் கைமாறி அலைந்து கொண்டிருந்தன. உடலே கொள்ளாமல் அவனை சக்தியாக அனுபவித்து செயல்படும் பொம்மைகளும் உலகம் முழுவதும் கிடந்தன. ஒரு முற்காடே அவனது சக்தியால் இயங்கி தனக்குள் ஒரு பெரும் போரை ஜனித்திருந்தது. மந்திரவாதி தன்னால் எரியும் தலைகீழ் விளக்கை பார்த்து கொண்டே இருந்தான். கார்ச்சனன் தானே லக்கு என்று ஒரு நாள் சன்னத நினைவில் மந்திரவாதியிடம் உளறியது அவனுக்கு நினைவு வந்தது. அத்தியாயம் 62 நிறைவடைந்தது.